ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து 7ஆம் தேதி. இன்னைக்கு வந்து ரோஸ் டேல இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான அப்பா எனக்கு வந்து ரோஸ் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு பூ கொடுத்துருக்காரு. நான் எதிர்ச்சியாக வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருப்பாராட்டிருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதை வச்சுக்கோ தலையில் கொடுத்தாரா. நான் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா தேங்க்ஸுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா காதலுங்கிறது வந்து எங்க வேணாலும் மலரலாம், எதுலையும் வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கொடுத்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வச்சுக்கோ அப்படின்னு. சரிங்களா, எதுவும் காதல் அப்பா கிட்ட இருந்து வந்த லவ். சரிங்களா, எனக்கு டேடி இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். ஆனா தெரியாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்களே. வச்சுட்டேங்க, இருங்க திருப்பி காட்டவா. அவரை வெளியே வந்தாருன்னா காட்டுறேன். அவரோட சைக்கிள் அங்கதான் நிக்குது பாரு. சைக்கிளை மஞ்சள் பை தொங்க வச்சுக்கிட்டு அந்த சைக்கிள் அங்க நிக்குதுங்களா. அந்த சைக்கிள் தாங்க. சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் டேடி கொடுத்துருக்காங்க ரோஸ் டேக்கு. எல்லாத்தோட எங்க மாமாவை மிஞ்சிட்டாரு அவரு. நான் எங்க மாமா தான் கொண்டாந்து தருவாருன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, எங்க மாமா தான் கொண்டாந்து தருவாருன்னு நினைச்சேன். அவர் மிந்திக்கிட்டாருங்க. சரிங்களா, சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 லவ் பண்றவங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு எல்லாரும். ஸோ எல்லாரும் ரோஸு, சாக்லேட் இந்த மாதிரி நிறையா, அதே மாதிரி ஒரிஜினலா ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொய்யா நடிக்காதீங்க. லவ் பண்றீங்கன்னா பொய்யா நடிக்காதீங்க, உண்மையா இருங்க. சரிங்களா, அவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்து உண்மையை மட்டுமே சொல்லுங்க. சரிங்களா, எதுவுமே பொய்யா வந்து லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட நேச்சுரல். ஓகேவா, பிடிச்சிருக்கா, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இது முடிவு எடுத்துருங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வந்து வேற மாதிரி நடந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி நடந்தீங்கன்னா லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும். சரிங்களா, ஒரு சின்ன அட்வைஸா எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் லவர்ஸ் டே. இது பயன்படுத்துறதுக்காக சொல்லல. ஸோ எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும்னு சொன்னேன். ரோஸ் டே. பாய்.